வெல்கம் பேக் டு நீங்கள் பார்த்து விஆர் ஜேமர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பார்க்க போனால் நமக்கு போக்கிமானோட ஸ்பீட் ஆஃப் கேம் பிளே தான். ப்ரீவியஸாக இதுக்கு போட்ட 2 பாட்டு நீங்கள் பார்த்து வந்துருங்க போது இந்த கேம் பிளே உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ கோப்புக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் என்ன பண்ண நல்லாவே தெரியும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம அந்த விலகை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஒரு வீடியோ ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி மக்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி மக்களே, நம்ம வீடியோக்குள்ளே வந்தாச்சு. நம்ம இப்போ அந்த கேவுக்கு போயிட்டு இப்படி எல்லாம் புது போக்கிமானை பிடிக்கலாம் பிளானில் இருக்கேன். நம்ம அந்த கேவுக்கு போய்ட்டு புது போக்கிமானை பிடிப்போம். அங்கே ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க, மெயின் மிஷினு. அது என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த டாஸ்க் நான் முடிச்சுட்டு அங்கேயாச்சும் வித்தியாசமான போக்கிமான அந்த போக்கிமானை பிடிச்சிட்டு கேமை எண்ட் பண்ணிக்கலாம். இங்கேயே யாராச்சும் புது போக்கிமான் இருக்கா நம்ம பார்ப்போம். நம்ம போயிட்டு ஓகே சாரி, நம்ம கேவுக்கு நேராக போயிட்டு அங்கே புது போக்கிமான் இருக்கும். அதை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கே மெயின் மிஷின் கொடுத்துருக்காங்க. அதையும் முடிச்சுட்டு நம்ம வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்றைக்கி வீடியோ இந்த மெயின் மிஷின் இது மட்டும் முடிச்சுட்டு வீடியோ இருக்கும். ஏன்னா நாளைக்கு ஒரு புது வீடியோ போடலாம் பிளானு. கிளாசிக் டைப்பு நம்ம ஸ்டார்டரில் ஒரு 3 போக்கிமான் இருக்கும்ல, அதில் ஒரு போக்கிமான் நம்ம பிடிக்க போகணும். அது என்ன போக்கிமான் நீங்கள் தான் கெஸ் பண்ண போகிறீங்க. கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் அது என்ன போக்கிமான் கெஸ் பண்ணுங்கள். நம்ம கிளாசிக் ஸ்டார்டரில் 3 போக்கிமான் இருக்கும். அது எந்த போக்கிமான்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அந்த போக்கிமான் நம்ம அடுத்த வீடியோவில் பிடிக்க போகிறோம். சரி, முதல்ல மிஷின் 2 ரைட்டாக போயிடலாம். ஓகே ஃபைட் பண்ணுவோம். ஓகே, இல்லை ஃபைட் இல்லை. ஓகே நான் ஹெல்ப் பண்ணுறோம். ஓகே சார். போயிடுச்சு. டே என்னடா கச்சம் பண்ணுறானுங்க. ஃபைட் பண்ணணுமா? ஐயோ என்னடா பண்ணுறது? ஃப்ராகி எஃபெக்டிவா? டிக்கெட்டுக்கு ஃப்ராகி எஃபெக்டிவ் தான் போல். ஃப்ராகி எஃபெக்டிவ் தான். வாட்டர் கண்ணை போட்டு விடு. எஃபெக்டிவ் ஒரு அடி செத்துறியா? வேறு மாதிரி ஃப்ராகி ஏறினா சும்மா வாடா, அவன் எவ்வளோ பெரிய ஆள். இந்த முல்லை பண்ணுறி ஒன்றான்டா. சரி, வாட்டர் பல்ஸை போட்டு விடு. நல்ல அட்டாக்கு. நம்ம ஃப்ராகி நான் கிரீன் நிஞ்சா எவல்யூஷன் பண்ணலான்னு பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனால் ரொம்ப டைம் ஆகுது. 36வது லெவலில் தான் கிரீன் நிஞ்சாவே எவல்யூஷன் ஆகுவான். நான் அவன் எவல்யூஷன் பண்ணுறன்னு அவன் செம்ம பவர்ஃபுல்லாக ஆகுவான். அப்போ நம்ம பார்க்கணும். என்ன குழி தெரியுது, ஏனியில் போட்டு வச்சுருக்கானுங்க. இறங்கி போவோம். மக்களே எங்கே பாருங்கள், அந்த பக்கத்தில் 4 போக்கிமான் கட்டுறாங்க பார்த்தீங்களா? அது எல்லாமே ஷைனி டைப்போட அந்த போக்கிமான் இந்த கேவுக்குள்ளே இருக்கும். நம்ம லக்கு இருந்தால் அவனுக்கு அந்த போக்கிமான் கிடைக்கும். நம்மளுக்கு ஒரு ட்ராகன் டைப் போக்கிமான் கிடைக்கும்னு எனக்கு தேடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. நான் ஒரு 2 போக்கிமான் தான் மைண்டுக்குள்ளே வச்சுருக்கேன். அந்த போக்கிமான் கிடச்சா நம்ம டீம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒன்று ட்ராகனைட்டு, இன்னொன்று சாரிதாடு. அது யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த 3 போக்கிமான் ஒரு போக்கிமான் கண்டிப்பாக பிடிச்சாகணும். அப்போ தான் டீம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, ஃபைட் பண்ணணுமோ? ஆமாம். என்ன போக்கிமான் வச்சுருக்கான்? ஆஹா, இந்த போக்கிமானா? ஐயோ தலைவலிக்குமே. யார் எஃபெக்டிவ்ங்க? பிகிச்சுவா? பிகிச்சு எஃபெக்டிவ். பீச்சு அடிச்சு செத்து நீ அஜிலிட்டி ஏண்டா? ஐயோ தெரியாமல் அஜிலிட்டி போட்டேன். நீ சும்மா டிஃபெண்ட் மட்டும்தான். பிகிச்சு சாவுறதுக்கு முன்னாடி அடிச்சுட்டு செத்துரு. எலக்ட்ரிக் போடு செத்துடுறா. ரீசன் செத்துரு. ஸோ சாவவே மாட்டானே, வெறியா இருக்கு. பீச்சு செத்துறாத. நான் மெடிக்கிட்டு போடுறேன். மெடிக்கிட்டு போட்டு வர்றேன். வெயிட் பண்ண ஃபுல் ஹீல் பண்ணுறேன். வெயிட் பண்ணு. பிகிச்சு ஓகே சந்தேடா. டி என்னடா மெடிக்கிட்ட போட்டேன். ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? வெறியா இருடாடி. மறுபடியும் ஹீல் பண்ணி விடு. போட்டு ஹீல் பண்ணி விடு. ஆஃப் ஹீல் ஆயிடுச்சு. வெறியா இருக்குது எனக்கு. ஸ்பார்க் போட்டு விடு. செத்துரு.
கொஞ்சம் ஹெச்பிடா. என்னடா இது? செத்துறான், பைச்சு செத்துறான். சரி சரி, பிஜி பிஜி பிஜி, நீ வா நீ வா நீ வா. ஒரு ஹிட்டு மட்டும் வை, ஒரு ஹிட்டு மட்டும் வை. வந்துட்டு ஒரு அடி மட்டும் அடிச்சிடு, ஒரே ஒரு அடி மட்டும். என்ன ஆரம்பம் அடிக்குது? என்ன பக் ஆயிடுச்சா? ஏய் ஐயோ, கை தெரியாமல் பட்டுருச்சு. ஐயோ, இது என் தேவையில்லாமல் கை பட்டுருச்சு. எனக்கு வெறியாக இருக்குது. கஷ்டப்பட்டு விடு, கஷ்டப்பட்டு விடு செத்துறான். எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. கூஃபிங்க. அந்த அந்த போக்கிமானோட அடுத்த எவல்யூஷன்னா என்னன்னு தெரில. போக்கிமான் அனிமேஷன் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது. ஓகே ஓகே ஓகே, கஷ்டப்பட்டு விடு, கஷ்டப்பட்டு விடு. டேய் கொஞ்சம் ஹெச்பி. ஷோ, செத்துறாத தயவுசெஞ்சு செத்துறாத. அடி கொடுத்துட்டு செத்துரு, அடி கொடுத்துட்டு தயவுசெஞ்சு செத்துரு. பிஜி அடி கொடுத்துட்டு தயவுசெஞ்சு செத்துரு. ஒருத்த கஷ்டப்பட்டு விடு, கஷ்டப்பட்டு விடு. மடிக்கு போடுவான், இதில் கஷ்டப்பட்டு விட்டுறலாம். தட்டு 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 தட்டு. என்ன தட்ட முடியல. வகுடா. படிச்சுது. என்னடா பக்கு ஆகுது? சரி, வரல. முடிச்சு விடு. என்னடா பக் ஆகிட்டு வருது? கடுப்பு. சரி கஷ்டம். முடிச்சு விட்றா, முடிச்சோடு தான்டா. கஷ்டப்படு. வரைய மாட்டேங்குது, அதில் பக் ஆகுது. இவன் தானே, வரைய இல்லை. பிஹெச் இருக்கான், பிஹெச் பார்த்துப்பான். இல்லை பிஹெச் செத்து போயிட்டாங்க. ஐயோ, பிஹெச் செத்து வர போயிட்டான். சரி, போக்கிமான் மாற்றிடலாம். யார் எடுத்துடலாம்? ஃபாகி எடுத்துடலாமா? இது போட்டு விடு. இன்னும் கொஞ்சம் செத்துருவான். கஷ்டப்பட்டு விட்டுடலாம். கஷ்டப்பட்டு முடிச்சிடு. கொஞ்சம் ஹெச்பி தான்டா. ஸோ வெறியாக இருக்குது. போட்டு விடு. போட்டு விடு, அவ்வளோதான். முடியுமா? பிஜி லெவலில் போயிரு. எல்லாம் லெவலில் போயிருங்கடா. எல்லாம் லெவலில் போயிருங்க. ஓகே ஓகே ஓகே. சரி, சீக்கிரமோ. என்ன இது? ஓகே, என்னமோ கலெக்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் என்னதுன்னு தெரில. அடுத்து எங்கே போகணும்? அவன் பால் எடுத்துடலாம். இந்த போக்கிமான் பால் எடுத்தால் தான் கொஞ்சம் நிறைய போக்கிமான் பால்ஸு அப்புறம் பொசிஷனில் கிடைக்கும். சீக்கிரம் மெயின் மிஷின் வேகமாக போ. ஓகே, மேலே போகணுமா? ஓகே, போயாச்சு. மேலே போயிட்டு அதை வச்சு ரைட் பண்ண முடியுமா? ஓகே மக்களே, நம்மக்கிட்ட இருக்க அந்த அந்த நாய்க்குட்டி போக்கிமான் இருக்குல்ல, அது எவல்யூஷன் பண்ணிட்டா இது நாய்க்குட்டி போக்கிமான் தான். இது எவல்யூஷன் பண்ணிட்டா வந்து அது மாதிரி ரைட் பண்ண முடியுது. எவல்யூஷன் பண்ணுறா, இதை செம்மையாக இருக்கும். எப்படியாவது எவல்யூஷன் பண்ணி ஆகணும். அவன் எவல்யூஷன் பண்ணி ஓட்டுறான். அடுத்த வீடியோவில் எப்படியாச்சும் எவல்யூஷன் பண்ணிடணும். அது கொஞ்சம் ஸ்பீடாக போகும் போல், சைக்கிளோட கொஞ்சம் ஸ்பீடாக போகும் போல். இவன் கூட தான் பேசணுமோ? ஓகே ஓகே. மைனிங் ஒர்க்கர். ஓகே, கீழே லெஜெண்டரி போக்கிமான் வச்சுருக்கான் பாரு. இந்த ஐஸ் போக்கிமான் லெஜெண்டரி தெரியுமா? அதெல்லாம் எங்கடா பிடிக்கிறீங்க? அதெல்லாம் பிடிக்கலாம் மக்களே. போக வீடியோவில் நம்ம அதெல்லாம் பிடிக்கணும். சரி, யார் இவன்? ஓகே, ஃபைட்டா? ஆமாம். என்னடா இது மச்சம்? இது வந்துட்ட மச்சாக் இல்லைன்றா. நான் என்ன தட்ட முடியல. மக்கள் லைன் கொஞ்சம் லைன் கொஞ்சம் கச்சவ் பண்ணுது. என்ன தெரியல. சரி ஆஃப் வந்துருச்சு. வாட்டர் கன்று போட்டு விடு. முடிச்சு. யாருக்கிட்ட அடுத்து யார்? இவன் மச்சோப். இவன் தான் மச்சோப். இவன் யார்? ஐ எஃபெக்டிவ். நம்ம பிஜி ஆடோ அவன் தான் ஐ எஃபெக்டிவா? கஷ்டப்பட்டு விடு. கஷ்டப்பட்டு விட்றா. கஷ்டப்பட்டு விடு. என்னடா கொஞ்சோண்டு தானே 2 HP 1 HP தான்டா. என்ன அதுலேயே சாக மாட்டுற? மயமாட்டம் கொடுக்குறானுங்க, கடுப்பாக இருக்குது. இந்த போக்கிமானே இவனுங்க கஷ்டப்பட்டு விட்டு முடிச்சு விட்ருக்கலாம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும்.
போட்டு விடு. ஆ பிஜி சித்துறாத. போட்டு விட்டு சித்துரு. ஐயோ என்னடா நீ அடிச்சு செத்தா கூட பிரச்சனை இல்லைடா. சரி யார் எடுக்கலாம்? ஃப்ராகிடி எடுப்போமா? இவன் எடுப்போம். ஒன் ஷாட் மட்டும் வை, செத்துறாத. ஒரே ஒரு அடி மட்டும் அடிச்சுட்டு போயிரு. ஒரே ஒரு அடி. போட்டுவிடு. டே செத்துறாதடா. அதே தான்டா. வேறா நீ. எவ்வளோ பேர். ஓகே. அடுத்த எவல்யூஷன் ஆயிடுவான் போல இந்த வீடியோக்குள்ளே. பார்க்கணும். எவல்யூஷன் ஆகிட்டா நல்லா தான் இருக்கும். இன்னும் பவர்ஃபுல் ஆயிடுவான். சரி அடுத்து எங்கே போகணும்? என்னதுல இது போன ஒரு இடத்துக்கு போகணுமே, அதே மாதிரி இருக்கு. இது என்ன கொடுத்துருக்கானுங்க? என்னமோ கொடுத்துருக்கானுங்க, என்னதுன்னு தெரில. சரி பார்க்கணும். மேலே போ. ஓகே மேலே போயாச்சு. இப்போ யார்கிட்ட போகணும்? இன்னும் மேலேயா? போ. ஓகே மேலே போயாச்சு. இவங்களை தானே கொடுக்கணும். ஓகே மைனிங் ஒர்க்கு. ஓகே இவங்களை தான் கொடுக்கணும். ஓகே கொடுத்தாச்சு. அடுத்து வேறு எங்கே போகணும்? யார்ரா நீ? ஏன்டா சம்மதம் வாங்குற? பட்டர்ஃப்ளை. நல்ல போக்கிமான்டா. இந்த போக்கிமான்லாம் பிடிக்கணும். சரி பிகேச்சு இருக்கானே. இவன் எஃபெக்டிவ் ஆகும். இவன் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இவங்க லெவலில் போய்த்தே ஆகணும். ஒரே ஒரு அடி மட்டும் அடிச்சுட்டு ஒரு அடியில் முடிச்சிடு. ஒரே அடி. ஐயோ அடி. ஒரு அடியில் முடிக்க மாட்டியாடா. எல்லாம் ஒன்றே ஹிட்டில் முடிக்கணும்டா. இன்னும் ஒரே ஒரு அடி மட்டும். அதே தான். ஒரு போக்கியம் தான் வச்சுருக்கானோ. ஒரே ஒரு போக்கியம் தான் வச்சுருக்கான். சரி லெவலில் பேர் டீமுக்கு எல்லா போக்கியமும் லெவல் போயிருங்க. அப்போ தான் அடுத்த எவல்யூஷன் பார்க்க முடியும். ஓகே அடுத்து எங்கே போகலாம்? அடுத்து எங்கடா போகணும்? சரி மக்கள் எப்போதும் போய் பிடிக்கலாம் நம்ம. போய் பிடிச்சிக்கலாம் நம்ம. ஏன்னா ஃபைட்டாக போவோம்னா நம்ம போய் புது போக்கிமான் பிடிக்கலாம். மாட்டிக்கிச்சு நம்ம. என்ன போக்கிமானு? என்னடா போக்கிமானு இது புதுசாக இருக்கு? ஓகே எந்த போக்கிமானை பிடிக்கலாம். ஓகே இந்த போக்கிமான் பிடிச்சிக்கலாம். நல்லா தான் இருக்குது போக்கிமானு. ஆனால் நம்ம எப்படியும் நம்ம டீம் ஆட் பண்ண மாட்டோம். ஆனால் பாக்ஸில் இருக்கட்டும். ஏன்னா ஒவ்வொரு பயம் ஒரு போக்கிமான் பிடிச்சா நல்லாயிருக்கும். எப்படியாவது பிடிச்சாகணும். நீ செத்துறாதடா. ஈஸியும் செத்துறாத. போக்கி பால் போடு. நார்மல் பால் தான் உனக்கு. மாட்டிடு. ஈஸியும் மாட்டிடுறா. சரி நான் உனக்கு என்ன பால் அது பேர்? இந்த பால் போட்டு விட்றேன். தயவு செஞ்சு மாட்டிடி. உனக்கு இந்த பால்லாம் போட்டிருக்கேன்டா. நல்ல பால்டா. ஏன்டா இதெல்லாம் மாட்ட மாட்டுற? ஏன்டா இதுலேயே மாட்ட மாட்டேன்னா செத்து போடா. உனக்கு வேறு எல்லா பாலையும் வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் போட்டுக்கிட்டு. உனக்கு ஒன்றாச்சு எங்கள் எவ்வளோ பாச்சு வரும். அடுத்து வேறாச்சும் போக்கி போட மாட்டேங்கடா. நீ நல்ல லெஜெண்ட்ரி போக்கி போட மாட்டேங்கடா. அப்புறம் இந்த 4 போக்கி போட கட்டுறாங்களே, அதையாச்சும் ஒரு போக்கி பண்ணாச்சும் நல்லாயிருக்கும். அது கூட மாட்ட மாட்டேங்குது. நல்ல போக்கி தாங்கடா. அதெல்லாம் நல்லாயிருக்கும். வீடியோவும் போடும் நல்லாவும் இருக்கும். சும்மா ஃபைட்டே காட்டிக்கிட்டு இருந்தாச்சு புது போக்கி காட்டினா தான் நல்லாவும் இருக்கும். அடுத்த வீடியோவோட சார்மேண்டரை பிடிக்கணும். அது ஒரு வீடியோவாக போடணுவார். இவனை பிடிக்கலாமா? இல்லை வேணாம். நம்ம கூட தான் ஃபைட்டிங் டைப் இருக்கே. இது ஃபைட்டிங் ராக் டைப் தானே. வேணாம். நம்மளுக்கு பியூர் ஃபைட்டிங் டைப் வேணும். ராக் டைப் வேணாம். ராக் டைப்பு எனக்கு அந்த பிடிக்காது. சேர்த்துப்போ. ஓகே அடுத்து என்ன போய்க்குமானே? சீக்கிரம் மாட்டேங்கடா. யாரா அடுத்து போய்க்குமானே? மாட்டிக்கிச்சு. இந்த போய்க்குமானே வேறு மாதிரி. எப்படியாவது மாட்டிக்கிறியே. தயவு செஞ்சு மாட்டிக்கிறியே. என்னால் எல்லா பாலும் போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. தயவு செஞ்சு அடிச்சு எழுத்து குறைக்கிறேன். ஒரே பாலில் மாட்டிக்கிறியே. எஃபெக்டிவ் கொன்றாத. பூனைக்குட்டி தயவு செஞ்சு கொன்றாத. கொஞ்சம் அழுத்த ஒரே நல்ல வேலை செத்துருப்பான். நல்ல வேலை. போல போடு. இன்னத்து செத்துருப்பான். நல்ல வேலை. நார்மல் போல இதில் மாட்டிக்கிரி. இல்லை மாட்டிக்கிரி. அப்பாடா
செம்ம அளவில் மாட்டிட்டான்டா. நல்ல வைக்குவான்டா, நல்ல வைக்குவான் கிடச்சிருக்கு. அப்படியே பார்க்க மைண்ட் கிராஃப்டில் இருக்கிற அந்த பிளாக் மாதிரியே இருக்கான், நல்லா தான் இருக்கான். எனக்கு பிடிச்சிருக்கு. நான் டீமை ஆட் பண்ண மாட்டேன், நம்ம ஒக்ஸர் போட்டு வச்சுப்பேன். நம்ம டீம் மட்டும் தனமாக தான் இருக்குது. மக்களே ஒரு வழியாக நான் வந்து ஃபேரட் பார்த்தேன். ஆனால் எனக்கு பிடிக்கிற மாதிரி என் மைண்ட் செட் இல்லை. நான் இதை போட்டு தான் தள்ள போகிறேன். ஏன்னா நான் ஃபேரட் டைப் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். நம்ம போட்டு தள்ளிட்டு அடுத்த அடிச்சு நல்ல ஒரு ஃபேரட் டைப் கிடச்சா அதை நம்ம முடிச்சிடலாம். முடிச்சிடலாம். நம்ம வாட்டர் பல்ஸை போட்டு இதை முடிச்சிடலாம். நம்ம வாட்டர் பல்ஸை போடு, கரெக்டாக இருக்கும். அப்போ தான் ஒரு வாட்டர் பல்ஸை என்னடா இது டிஃபெண்ட் பண்ணுது. மறுபடியும் போட்டு விடு. பாரு மறுபடியும் டிஃபெண்ட் பண்ணி கொடுத்து வெறியாக இருக்குது. இது சேட்டை பண்ணுதுடா இந்த போக்கிமானே. மறுபடியும் போட்டு விடு. மறுபடியும் வரேன். போக்கிமான் மாற்றிக்கலாமா? மாற்றிடலாம். எதை வச்சிடலாம். வாடா பிகச்சு போட்டு விட்றா. தண்டர் போட்டு தண்டர் ஷோக்கு ஸ்பார்க் ஏதாச்சும் ஒன்று போட்டு விடு. சும்மா போக்கிபால் போட்டு வைம்மா, மாடுதானே. சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு 4 வாட்டி போட்டு பார்ப்போம். மாட்டலன்னா விட்டுறலாம். எல்லாம் நார்மல் பாலே போடுவோம். நம்ம அந்த எலக்ட்ரிக் பாலு அந்த மாதிரி பால்லாம் போட தேவையில்ல. போட்டோம்னா நமக்கு தான் வேஸ்ட்டு. நார்மல் பாலே போட்டு பார்ப்போம் 4 வாட்டி. மாட்டுச்சுன்னா ஓகே, மாட்டலன்னா வந்து போட்டு தள்ளிடலாம். 3வது பால் போட்டாச்சு. கடைசின்னு ஒரு பால் தான். இல்லை நீ மாட்டலாம் ஒன்று போட்டு தள்ளிடுவேன். மாட்டோன்னா உனக்கு லக்கு, இல்லைனா உனக்கு லக்கு இல்லைடா. மாட்டிடு மாட்டில் போட்டு தள்ளிடலாம். வேறு வழி இல்லை, போட்டு தள்ளிடலாம். டைம் தான் வேஸ்ட் ஆகுது இவனால். எலக்ட்ரிக் பாலை போட்டு முடிச்சுடே. என்னடா அடிக்க முடியல. என்னடா நான் வெளியே போகிறேன்டா. இது ரொம்ப எனக்கு கச்சோ பண்ணிக்கிட்டு இருக்கு. இது எனக்கு பிடிக்கல, இது ஃபேரி டைப்பு. நான் வெளியே போகிறேன். கிளம்புறேன், வெளியே போகிறேன். இந்த மகளே ஏதோ வீடியோ முடிச்சுக்கலாம். ஏன்னா அந்த போக்கிமான் ரொம்ப டென்ஷன் படுத்தி விட்டுருச்சு. அடுத்த வீடியோவில் வந்து நான் சேர்மேன்ற பிடிச்சி வீடியோ நான் பண்ணுறேன். சரி மக்களே, வீடியோ இதோட முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா உங்களுக்குலாம் என்ன பண்ணாலே தெரியும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். சரி மக்களே, பாய்.